ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஹச்டி தம்ப்நெயில் வந்து நீங்களே வந்து ஓனா மேக் பண்ணிக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு யூடியூப்ல வந்து வியூஸ் போகாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களுடைய தம்ப்நெயில் தான். அதாவது சிடிஆர்னு சொல்லுவாங்க, கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யூடியூப் சர்ச்சில் போயிட்டு மக்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சர்ச்சில் ஹோம் பேஜில் வந்து யாரெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அதில் அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது வருது, இல்லை தம்ப்நெயிலை பார்த்து வந்து கிளிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வீடியோ போயிட்டு யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் ஹோம் பேஜில் போயிட்டு செட் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி மக்கள் உங்களுடைய தம்ப்நெயில் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அது மேலே வந்து கிளிக் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அது பர்சன்டேஜ் வாரியாக வந்து 5%, 7% அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கிளிக் த்ரூ ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 7க்கு மேலே, அட்லீஸ்ட் ஒரு 4க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து கிடைக்கும். அதனால வந்து தம்ப்நெயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து மஸ்ட்டு நீங்கள் இந்த ரிமூவ் பிஜின்றது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது, இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எதுக்குன்னு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கேன்வாவில் தான் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோட கேன்வா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேன்வா வந்து பேர் ஆனுவல் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே வந்து கிடைக்குது. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து கேன்வா சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும், உங்களுக்கு 4500 கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி வந்து தரேன், என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் 1 இயர் பேக் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தரேன். 500 மட்டும் பே பண்ணால் போதும். ஓகே, கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் வந்து நான் பை பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து நான் என்னோட கேன்வா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேன்வா இப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த இதில் வந்து மேலே சர்ச் இருக்கும். இதில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யூடியூப் தம்ப்நெயில்னு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த சர்ச் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக கேன்வா ஆப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் தம்ப்நெயில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அதுவாக வந்து கொடுக்கும். டெம்பிள் யூடியூப் தம்ப்நெயில்னு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கோயில் ரிலேட்டடான தம்ப்நெயில்ஸ்லாம் வருது. இதில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த தம்ப்நெயில் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணி இந்த இடத்துல டெலிட்னு இருக்குல்ல, இந்த டெலிட் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெலிட் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணி அகைன் அதே மாதிரி தான் டெலிட்னு இருக்கும், டெலிட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதிலே வந்து எடிட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒயிட்டாக பிளாங்காக யூடியூப் ப்ரீசெட் தம்ப்நெயில் சைஸ்லாம் நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. இதில் போயிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் கலர்னு இருக்குல்ல, இந்த கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்லாம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டுன்றது நம்ம லாஸ்ட்டாக போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் அது வந்து 1 by 1 சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட்னு இருக்குங்களா, இதில் தான் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது உங்கள் வீடியோ வந்து எது ரிலேட்டடான வீடியோ அப்படின்றத நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக அங்கே வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஹவு டு மேக் ஹச்டி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே வச்சு நான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் டூல் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி மூவ் ஆகும். இந்த டாப்பில் போயிட்டு மேலே வச்சுருங்க, வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ உங்கள் தம்ப்நெயிலில் நீங்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறீங்கன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சின்னதாக தான் வந்து டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல யூடியூப் பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலர்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதில் இருக்க ஒவ்வொரு டூலாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து நிறைய வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒயிட்ன்றதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும். ஸோ ஒயிட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. அப்படியே இந்த இடத்துல ரைட் சைடில் தள்ளிங்கன்னா இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஒயிட்டுக்கு வந்து இப்போ பிளாக்னு எடுத்துக்கிச்சு. இதுவே நீங்கள் வேறு கலர் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கலர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகும். அதுவாக வந்து கண்டுபிடிச்சி அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் கலர் வந்து சாஃப்ட்வேரே வந்து செட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு சூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரைட்டில் தள்ளிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்னு இருக்குல்ல, மறுபடியும் வந்து எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெட்டுக்கு வந்து ஒயிட்டு ப்ளஸ் ரெட்டு சேர்ந்த மாதிரி ஒரு மறைஞ்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து அழகாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இப்போ ரெண்டாவதாக இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் எஃபெக்ட்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இப்படி கொடுத்துக்குறோம். இப்போ பாருங்கள், பிளாக்குக்கு வந்து எல்லோ வந்து அதுவாக எடுத்துக்கிச்சு. எல்லோ கலர் தான் பிளாக்குக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பிளாக் வேணாம், இந்த பேக்ரவுண்ட் வந்து எல்லோ வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர் வேணாலும் வச்சுக்க முடியும். இப்போ அகைன் வந்து இந்த இடத்துல கலர்னு இருக்குல்ல, அந்த கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்ல வந்து நம்ம வந்து வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கும் வந்து ரெட் கலர் தான் சூஸ் பண்ண போகிறேன். அப்படியே நான் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன் இந்த லாஸ்ட் எண்டுக்கு. இதில் வந்து கலர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், யூடியூப் பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படின்ற இது வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அகைன் வந்து எஃபெக்ட்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த பேக்ரவுண்டோட டிஃபால்ட் இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த ரிமூவ் பிஜின்றது இது வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள், இது என்னோட பழைய ஃபோட்டோ ஒன்று நான் ஆல்ரெடி வந்து பண்ணது, அதை வந்து காமிக்குது. இப்போ நான் வந்து அகைன் என்னுடைய இன்னொரு புது ஃபோட்டோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும் எனக்கு வந்து கொடுக்கும். இதை அப்படியே நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம கேன்வாக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் டவுன்லோடுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ அகைன் வந்து நம்ம கேன்வாக்குள்ளே வந்து போயிடலாம். போனதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட்னு இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். வீடியோனா வீடியோ, ஃபோட்டோனா ஃபோட்டோ. இப்போ நம்ம வந்து அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு டிவைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இது இங்கே வந்து நமக்கு வந்து காமிக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல லாஸ்ட்டில் வச்சு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஃபோட்டோவுமே வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியுது. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்னு இருக்கும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஏதாவது கொஞ்சம் கருப்பு கலராக இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய இமேஜ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் மேட்ரு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே தான். இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும். டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடில் ஏதாவது ஒரு பிக்சர் வந்து யூடியூப் நீங்கள் வந்து தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு தான் போடுறீங்க. ஸோ அதனால் யூடியூப் ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு வந்து உங்களோட தம்ப்நெயிலில் ரைட் சைடில் வந்து நீங்கள் காமிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட YT Studio ஆப் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல கண்டென்ட்ன்றதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோட ஏதாவது ஒரு வீடியோ வந்து இந்த இடத்துல வியூ ஆல்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் பழைய வீடியோவில் ஒரே மாதிரி மானிட்டைசேஷன் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் வந்து என்னோட இமேஜ் வச்சு தான் இந்த மானிட்டைசேஷன் அப்ரூவல் இது எல்லாமே கேன்வாவில் பண்ணது தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி எமோஜி எப்படி வந்து வர வைக்கிறது அதுவுமே வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இதில் பாருங்கள், இது வந்து இந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொன்னாங்க, இதுதான் வந்து CTRன்னு சொல்லுவாங்க. இந்த CTR பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் 597 வியூஸ் வந்து மேலே போயிட்டு அம்புக்குறி வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ எல்லாமே வந்து மேலே போகும், வியூஸ் போகும்னு அர்த்தம். ரேங்கிங் பை வியூஸ், அதாவது 597 மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. 10 ரேங்க்ல இது வந்து 2வது ரேங்க்ல இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து இன்னுமே வந்து வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வீடியோவில் வந்து இந்த ரேங்க் வாங்கணும். அதாவது ஒரு 100 பேர் வீடியோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கண்டென்ட்டை 100 வீடியோ வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் ஆகும்போது நீங்களும் அதே வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த 100 பேர்த்தையும் தாண்டி உங்கள் வீடியோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற வீடியோ மட்டும்தான் யூடியூப் சர்ச்சில் போய் சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் 10வது ரேங்க் வாங்குறீங்க இல்லை அம்புக்குறி எல்லாமே கீழே பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, CTR கிளிக் த்ரூ ரேட்டுமே வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து அப்படியே தான் இருக்கும், கடைசி முடியுமா அந்த வியூஸே போகாது. இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இப்போ இந்த இமேஜை நம்மளுடைய தம்ப்நெயிலில் செட் பண்ணணும்னா நான் இப்போ வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படியே நம்ம வந்து இப்போ வீடியோ பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் எடுத்துகிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அகைன் வந்து நம்ம கேன்வாக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல அப்லோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக சேவ் பண்ண அந்த ஃபைலை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஒரு வியூவர்ஸ் வந்து உங்களுடைய சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தம்ப்நெயில் வந்து CTRனா எல்லாத்துக்குமே இப்போ வந்து தெரியும். சேனல் ஆரம்பித்து நீங்கள் ரன் பண்ண வரீங்க அப்படின்னா CTRன்றதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோவோட தம்ப்நெயில் ரிலேட்டடான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீடியோவில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை. ஸோ அதனால் அந்த பிளாங்காக ஏதாவது ஒரு ஏரியாவில் வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து சூஸ் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள் எல்லா இடமே வந்து ப்ளூவாக காமிக்குது. அப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து சூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கலர் மேலே நம்ம இந்த சிமெண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து நம்ம வேறு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், உங்களுக்கு வந்து டபுள் கலரில் வேணும் அப்படின்னா அகைன் வந்து கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அம்புகுறி இருக்குல்ல, இந்த அம்புகுறி மேலே வச்சு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீழே டபுள் கலர்லாம் வரும். இது எல்லாமே வந்து டபுள் கலர் தான். ஓகே, இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் அழகாக வந்து சூஸ் பண்ணி
உங்களுடைய வீடியோ தம்ப்நெயிலுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து கேன்வா சாஃப்ட்வேரில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இதில் பாருங்கள், எலிமெண்ட்ஸ், டிசைனு, டெக்ஸ்ட்டு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ எலிமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோவில் ஏதாவது வந்து ஒரு ஏரோ மார்க் காமிக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி வந்து எமோஜி வந்து செட் பண்ணுறீங்க, டாலர் சிம்பிள் செட் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லைன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லைன் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இல்லை கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஃபோட்டோ செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய வரும், நீங்கள் எதை வேணாலும் எடுத்து சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபோட்டோஸு, வீடியோஸு இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏரோன்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏரோ மார்க்லாம் வருது. இந்த ஏரோவை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த இடத்துல சுற்றுற மாதிரி இருக்குங்களா அம்புகுறி, இது மேலே வச்சு ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது அழகாக வந்து எதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுருக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். சின்னது பெருசு வந்து இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணாலே போதும். அந்த கையை வச்சு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறும். இதை இப்படி சுற்றினீங்கன்னா இப்படி சுற்றிட்டு எந்த பக்கம்னாலும் வந்து நம்ம வந்து அம்புகுறி வந்து காட்ட முடியும். வீடியோவிலையுமே இதே மாதிரி தான். அந்த இதுக்கு போய்ட்டு அனிமேஷன் பண்ணி விட்ருவாங்க பிளங்க் ஆகிற மாதிரி. ஒரு வீடியோ வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நேராக அந்த எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த பிளேஸ் வந்து அம்புகுறியில் அமைஞ்சு பிளங்க் ஆகிற மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் இப்படி தான் வந்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் சேனல் எது ரிலேட்டடான சேனலோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. நான் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்னது பெருசு வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து பிடிக்கல, ஃபாண்ட்டு மாற்றணும்னு நினச்சாலும் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டு மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல அம்புகுறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இந்த அம்புகுறியை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதில் உள்ள எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம அம்புகுறி மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இதில் நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் மாற்ற அங்கே மேலே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, நான் அதை செட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி கீழேயுமே வந்து உங்களுடைய ஃபாண்ட்டு கீழே உள்ள டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதே சேம் இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து நிறையா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இதை வந்து நீங்கள் கீழே போகணும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லேயரில் லைன் பை லைன் வரணும் அப்படின்னா இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அம்புகுறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்துடும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரியே வந்து செட் பண்ணிக்க முடியும். இது நீங்கன்னா இன்னும் சின்னதாக்கி ஒரு ஓரமாக கூட இப்படி போயிட்டு வச்சுக்க முடியும். வச்சுட்டு இந்த இடத்துல இன்னும் கூட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த கேன்வாவில் வந்து பண்ண முடியும். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்க்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் விஷயங்களை வந்து சொன்னேன். உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேனலில் வந்து வியூஸ் போகும், நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பேக் நான் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு பேக் வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேக் வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அழியாது. இப்போ நான் அகைன் வந்து கேன்வா மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து ஆட்டோ சேவ் தான். ஆட்டோ சேவ் வந்து ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கீழே ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ரீசெண்ட்டுன்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகே. இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து அழகாக இங்கே நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே. இப்போ இதை அப்படியே போயிட்டு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல அம்புகுறி இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப் தம்ப்நெயில் தான் நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த இடத்துல வந்து பிஎன்ஜின்னு காமிக்கும். இங்கே வந்து நீங்கள் ஜேபாக்னு வந்து கொடுத்துக்கோங்க. சஜஸ்டரில் ஜேபாக் கொடுத்துட்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியில் வந்து ரெசல்யூஷன் வந்து 80 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 100 ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோடுன்றதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தம்ப்நெயில் வந்து எப்படி வந்து தெரியுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண தம்ப்நெயில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகே. இதை நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ வந்து க்ளீனாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதை விட இன்னும் ஹெச்டியில் இதே தம்ப்நெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நிறைய வெப்சைட் இருக்குது கூகுளில், அதில் போய்ட்டு இந்த தம்ப்நெயில் அப்படியே அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது இந்த 1280 அந்த 760 யூடியூப் ரெசல்யூஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் வந்து ஹெச்டியாக வந்து இன்னுமே க்ளீனாக இருக்கும். இதுவே ஓகே தான். இப்போ நான் அப்லோட் பண்ண என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஓகே. இந்த மாதிரி தான் கேன்வா ஆப்பில் உங்களுடைய யூடியூப் சேனலோட தம்ப்நெயில் மேக் பண்ணணும். நான் வந்து மெயினான டூல்ஸ் மட்டும்தான் வந்து சொன்னேன். நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் யூடியூப்லேயே வந்து இப்போ நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அப்டேட்டு
யூடியூப்லேயே வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து உங்களுடைய வீடியோவோட டைட்டில் நிறைய பேத்துக்கு வந்து கண்டென்ட் தெரியும், வீடியோவே எடுத்துருவீங்க. ஆனால் அதுக்கான டைட்டில், அதுக்கான தம்ப்நெயில், அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போகணும்னு தெரியாது, ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. அது எல்லாமே வந்து இப்போ யூடியூப்பே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. யூடியூப்லேயே உங்களுடைய வீடியோக்கான டைட்டில் வந்து நீங்கள் ஐடியா வந்து யூடியூப்லேயே வந்து கேட்டுக்க முடியும். நீங்கள் சும்மா உங்களுக்கு அரகுறை இங்கிலீஷ் தான் தெரியும்னாலும் பரவாயில்ல, அந்த அரகுறை இங்கிலீஷை நீங்கள் யூடியூப்ல வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு அழகான ஒரு டைட்டில், அழகான தம்ப்நெயில் எல்லாமே வந்து அதுவும் வந்து கொடுத்துரும். அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி சின்ன சின்ன இது மட்டும் மாற்றி நீங்கள் அப்படியே வந்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.